தற்போது 3D20 போட்டிகள் கொண்ட தொடர் நடைபெற இருக்கிறது. இதில் முதல் D20 போட்டி ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 6ஆம் தேதி குவாலியர் நகரில் இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இதைத் தொடர்ந்து 9ஆம் தேதி டெல்லியில் 2வது D20 போட்டியும், சனிக்கிழமை அக்டோபர் 12ஆம் தேதி ஹைதராபாத்தில் 3வது D20 போட்டியும் நடைபெற இருக்கிறது. இந்தப் போட்டியில் கில், பும்ரா, அக்சர் பட்டேல் போன்ற ஸ்டார் வீரர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியில் பிளேயிங் 11 எவ்வாறு இருக்கும் என்பதை தற்போது பார்க்கலாம். இந்த தொடருக்காக பிசிசிஐ அறிவித்த அணியில் தொடக்க வீரராக அபிஷேக் சர்மா மட்டும்தான் இருக்கிறார். இதனால் அவர் பேட்டிங்கில் தொடக்க வீரராக இருப்பார். அவருக்கு ஜோடியாக சஞ்சு சாம்சன் ஓப்பனிங்கில் களமிறங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய அணிக்காக நடுவரிசையில் சஞ்சு சாம்சன் களமிறங்கினாலும் ஐபிஎல் தொடரில் தொடக்க வீரராகத்தான் அவர் அதிரடி காட்டி வந்தார். இதனால் வங்கதேசத்துக்கு எதிராக அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் ஜோடி களமிறங்கக்கூடும். 3வது வீரராக சூரியகுமார் யாதவ் களமிறங்குவார். 4வது வீரராக ரிங்கு சிங் அல்லது ரியான் பராக் விளையாட வாய்ப்பு இருக்கிறது. 5வது வீரராக ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவும், 6வது வீரராக ஆல்ரவுண்டர் சிவம் துபேவும் விளையாடலாம். 7வது வீரராக வாஷிங்டன் சுந்தர் இடம்பெறுவார். 8வது வீரராக ரவி பிஸ்னாய்க்கு வாய்ப்பு வழங்கப்படும். இதனைத் தொடர்ந்து ஆர்ஸ்தீப் சிங், ஹர்சித் ராணா, மாயங்க் யாதவ் என்று 3 வேகப்பந்து வீச்சாளர்கள் விளையாடக்கூடும். இதில் மாயங்க் யாதவ் கடந்த ஐபிஎல் தொடரில் லக்னோ அணிக்காக களம் இறங்கி மணிக்கு 155 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தார். எனினும் அவருக்கு காயம் ஏற்பட்டதால் தொடர்ந்து விளையாட முடியாமல் போனது. தற்போது மீண்டும் முழு உடல் தகுதியை மாயங்க் யாதவ் பெற்றிருப்பதால் அவர் பிளேயிங் 11இல் இடம்பெற வாய்ப்பு இருக்கிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் கிரிக்கெட் செய்திகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.